பெரும் கருணையினாலும் மாபெரும் உதவியினாலும் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் எடுக்கப்பட்ட முறையினுடைய 5வது வாரம் இது. ஒரே தலைப்பில் 5வது வாரம் இது. சென்ற வாரம் ஹதீஸ்கள் எப்படி எடுக்கப்பட்டது, அதில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சட்டங்கள் என்ன கேட்டகரியை பெறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நெகட்டிவாக ஹதீஸை மாற்றம் செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற சட்டத்தை பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஃபர்து அப்படிங்கிறதுல விடுபட்ட ஒரு செய்தி, மகர் தொகை. ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்குறோம் இல்லையா, இது ஃபர்து. இது ஃபர்து. ஒரு நிக்காஹ்ல மகர் முக்கியமான ஃபர்து, 2 சாட்சிகள், 3வது குபூலியத் சம்மதம் தெரிவிப்பது. இந்த 3மே நிக்காவுடைய ஃபர்து. அது எப்படி விருந்து கொடுக்குறீங்க, அதை பண்றீங்க, பத்திரிக்கை அடிக்கிறீங்க, அது எல்லாமே சுன்னத்து தான். இந்த 3 இருந்தால் நிக்காஹ் கூடியிருக்கு. இந்த மகர் தொகையுடைய ஹுக்குமும் முக்காவாசி ஆண்களுக்கு தெரியறதில்லை, பெண்களுக்கும் தெரியறதில்லை. ஏன்னா இப்ப சமீபத்தில் ஒரு பஞ்சாயம் வந்துச்சு நம்மள்கிட்ட. மகர் அவங்க 200 பவுன் கொடுத்தாங்க. மகர் 200 பவுன் கொடுத்தாங்க. நான் சொல்றது பெண் சார்பில் போட்டதை சொல்லல, மேடையில வச்சு கொடுக்குறோம்ல, அது பேர் தான் மகர் தொகை. 200 பவுன் கொடுத்த பின்னால பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு தலாக் ஏற்பட்ட பின்னால அந்த 200 பவுனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பேச சொன்னாங்க. பேசுறதுக்கு முதல்ல நான் சொல்லிட்டு ஒரு குண்டுமணி கூட கிடைக்காது. ஒரு குண்டுமணியை கூட திரும்ப வாங்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு மகராக கொடுக்கப்பட்ட தொகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குவியல் குவியலாக நீங்கள் கொடுத்தாலும் அதில் இருந்து நீங்கள் எதையுமே எடுக்கக்கூடாது. குவியல் குவியலாக 1000 பவுன் போட்டீங்க, ஆசையில போட்டு கட்டி கொடுக்குறீங்க, மகனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, 1 கிராம கூட திரும்ப வாங்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஹுக்ம், தெரியுமா? வாங்க முடியாது. ஆனால் இப்ப இன்னொரு சிஸ்டம் இருக்கு. இப்போ மகர் தொகையை கொடுத்து அவன் மேடையில கல்யாணம் பண்ணிட்டான். மேடையில நம்ம முன்னாள் ஜமாத்து முன்னாள் மகர் தொகையை கொடுத்து, இந்த மகர் தொகையை கொடுக்கறது கூட இப்பதான் முதல்ல எழுதிக்கிடுவாங்க, அவ்வளோதான். சிக்கான்னு சொல்லி எழுதுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு 15-20 வருஷமா தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேடையில் உலமாக்கள் திரும்ப திரும்ப சொல்லி. இப்ப பண்ணிட்டான், சந்தோஷம் முடிஞ்சு, பொண்ணை பார்க்கல, அம்மா அத்தா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரூமுக்குள்ள போறான், பொண்ணு கண்ணங்கண்ணேன்னு இருக்கு, பிடிக்கல, சுண்டு வரலோட பொண்ணு மேல படலை. திரும்ப ஓடி அத்தாட்ட சொல்ற, எனக்கு இந்த பொண்ணு வேணும். நிக்காஹ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் முதல்ல ரூமுக்குள்ள சந்திக்க போகக்கூடிய நேரத்துல சுண்டு வரலோட அந்த புள்ள மேல படலை, எனக்கு இந்த புள்ள வேணாம் அப்படிங்கிறான். அப்புறம் பிரிஞ்சுட்டா என்ன ஹுக்குமு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ என்ன மகர் கொடுத்தியோ அதுல பாதி அந்த பொண்ணு எடுத்துக்கிறோம், நீ பாதியை வாங்கிக்கிறோம். கொஞ்சம் கூட தொடரலைண்டா. லேசா தடவுனா, முத்தம் கொடுத்தான், கட்டி பிடிச்சான் அப்படின்னா எதுவுமே எடுக்க முடியாது. சொந்து வரல் கூட படலை என்று சொன்னால் பாதி பெண்ணுக்கு பாதி ஆணுக்கு. இல்ல ஒரு நாள் வாழ்ந்துட்டான், மறுநாள் வேணாங்கிறான், எதுவுமே எடுக்க முடியாத மகர். இது குர்ஆன். இது ஹுக்கும்ல நம்ம போயிட்டு இருக்கோம், விளங்குனதுதான் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு எவ்வளவோ சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த மகரையும் சீர்திருத்தத்தை கொண்டு வரலாமே. 20 ரக்காத்து தராவியை கொண்டு வந்தது மாதிரி ஒருத்தர் 4000 திர்ஹம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் 4 திர்ஹம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொண்டு வர போனாங்க. அப்போ ஜும்மால டிக்ளேர் பண்றாங்க கொண்டு வரலாமேன்னு. ஒரு கிராமத்து கிளவி எந்திரிச்சு சொன்னா, யா இப்னு கத்தாப் மின் ஐன ذلك கத்தாயத்தை, கத்தாபுடைய மகனை எங்கிருந்து நீங்க எடுத்தீங்க? அந்த ஆயத்தை ஓதி காட்டுதாமா. அல்லாஹ் குவியல் குவியலா கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யார் என்று கேட்டது. வேற ஒரு அமீர் மோதினா என்ன பண்ணுவாங்க, நான் பேசிட்டு இருக்கேன், கிளவி பேசுறது குறுக்க நினைப்பாங்கல்ல. அமீர் மோதின சொன்னாங்க, இந்த மாதிரி தாய்மார்களை என்னுடைய ஆட்சிக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற வரைக்கும் கத்தாபுடைய மகன் வழிகட மாட்டான். எப்படி வார்த்தைகள் படிச்சிங்களா? இந்த மகத்துவ பேச்சு வந்ததுனால சம்பவத்தை நினைச்சு விட்டேன். சரி, இது மகர். சரியா? அடுத்து நேற்றைய தொடர்ந்து வாங்க, ஹதீஸுக்கு வாங்க. இப்ப ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸுக்கு மக்ரூன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்ரூ, இது சரியா மக்ரூ. மக்ரூலையும் எப்படி சுன்னத்துல 2 இருக்கோ, கட்டாய சுன்னத்து சுன்னத்து முஅக்கதா, லேசான சுன்னத்து முஸ்தஹலான்னு இருக்கிற மாதிரி மக்ரூலையும் மக்ரூ தஹரீம், மக்ரூ தன்ஸீஹ், லேசான மக்ரூ, கனமான மக்ரூ அப்படின்னு இருக்குது.
இப்போ முந்தா நாள் ஒரு மசாயில் கேட்குறாங்க, மதினாவிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறோம், எலக்ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த எல்லையில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே இளம்பலம் அந்த துல்ஹுலைஃபா அந்த எல்லையில் போய் எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் ட்ரெயினில் போகிறோம், எங்களுடைய ஹுக்குமு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சாதாரண மசாயில் மதினா. இப்போ நான் 2 நாளைக்கு முதல்ல செய்தியை சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், உம்ரா செய்கிறதே சுன்னத்து, உம்ரா செய்கிறது ஃபர்ல் இல்லை. உம்ரா செய்கிறது இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஓடுறாங்க, அது ஒரு ஃபர்ல் கிடையாது. ஒருத்தர் வாழ்க்கையில் உம்ராவே செய்யலாட்டாலும் நீ உம்ரா செய்ய நரகத்துக்கு போட மாட்டான்ல, சரியா? இந்த உம்ராவே சுன்னத்து, அதுல முக்கியமான சுன்னத்து எல்லையில போய் பண்றது. அதை விட்டு ட்ரெயின்ல போறேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். என்ன மக்ரூஹ் சட்டம் என்ன அப்படின்னாரு, மக்ரூஹ் அப்படின்னு. உம்ரா போடுமா? போடும். மக்ரூஹோட போடும், மக்ரூஹோட போடும். சுன்னத்தை விட்டால் மக்ரூஹ். சரி, இப்ப சிகரெட் குடிக்கிறோம், கோயில குடிக்கிறோம் இல்லை, குடிக்கிறாங்க, கோயில போடுறாங்க. இப்ப இதனுடைய ஹுக்கும்லாம் என்ன? இதனுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, ஹராம்னு தீர்ப்பளிக்க முடியாது. எந்த ஆலிம்கிட்ட சொன்னாலும் ஹராம், இது ஹராம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுடா? அல்லாஹ் தடுத்தால் மட்டும்தான் ஹராம், அல்லாஹ் தடுத்தால் மட்டும்தான் ஹராம். இது அல்லாஹ் நேரடியா தடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தல்கு ஐதியக்கும் பித்தஹலுகதி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் போடாதீர்கள், உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் போடாதீர்கள். அப்போ உங்களை அழிக்கக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சாரையா சொன்னதுனால அழிக்கக்கூடிய, உடம்புக்கு கேடு விளைக்கக்கூடிய எல்லாமே மக்ரூஹ் தஹ்ரீம்ல இதான். இப்படிதான் சட்டம் எடுக்கிறாங்க. சரி, மக்ரூஹ் தன்சீலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன சுன்னத்துகள் இருக்கும். எச்சியை வலதுபுறமா தூக்குறது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு எச்சி வந்தால் இடதுபுறமா தூக்குங்கள், வலதுபுறமா தூக்காதீங்கன்னாங்க. அதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? மூமின்களோட மலக்குகள் வலதுபுறமாக வருவாங்க. 2 மலக்குகள் வருவாங்க. நல்லா ஞாபகம், நீங்க தொழுதுக்கு போறீங்கன்னா சும்மா இல்லை, உங்களோட 2 மலக்குகள் வருவாங்க. முன்னால ஒரு மலக்கு, வலதுபுறமாக ஒரு மலக்கு வருவார். அவங்க எச்சி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இடதுபுறமா தூக்குங்க அப்படின்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் வலதுபுறமாக தூக்கினால் அதற்கு பேர் மக்ரூஹ். எங்க எப்படி சட்டம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லி அதற்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்துல அது மக்ரூஹ். சுன்னத்து முஅக்கதாவுக்கு மாற்றம் செஞ்சால் மக்ரூஹ் தஹ்ரீம், லேசான சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சால் மக்ரூஹ் தஹ்ரீம். சிம்பிள். இதை போய் உலமாக்கள்கிட்ட கேட்டு ஃபத்வா வாங்கி அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஹதீஸ்ல வருதா, மாற்றம் செய்யறோமா, அப்ப நம்முடைய செயல் மக்ரூஹ். அப்படியே ஈஸியா தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மக்ரூஹுக்கு பின்னால வேற ஒரு சட்டம் இருக்கா? இருக்கு. இஸ்ராஃப். இஸ்ராஃப்னா என்ன? வீண் விரயம் செய்யறது. ஒரு மனிதன் சவர்ல பாத்ரூம்ல 10 மணிக்கு திறந்து விட்டு ஜும்மா பாங்க சொல்ற வரைக்கும் 2.5 மணி நேரம் குளிச்சான். இது ஹராமா? 2.5 மணி நேரம் ஒருத்தன் குளிக்கிறான்னு வைங்க, சில பேர் அப்படி இருக்காங்க, நம்ம பாத்ரூம் போட 1 மணி நேரம் ஆயிடும். அது ஹராமா அப்படின்னு கேட்டா ஹராம் இல்லை. அப்ப என்ன ஹுக்கும்? என்ன? இஸ்ராஃப், வீண் விரயம் செய்யுதல். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை சுத்தமாக்குறதுக்கும் தேவைப்பட்ட குளிர்ச்சியாக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீரை உபயோகப்படுத்துவது ஜாயிஸ். அதுக்கு மேல செஞ்சா அது இஸ்ராஃப். சரியா? சுன்னத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, முஸ்தஹப்பு. செஞ்சால் நன்மை, செய்யாட்டா குற்றம் இல்லை. எப்படி கொண்டு வராங்க இமாம்கள்? காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஒளி செய்யக்கூடிய நேரத்துல கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து ஒளி செஞ்சாங்க. எப்பாவது அப்படி செய்வது முஸ்தஹப். இன்னைக்கு அந்த அமல் இருக்கு, கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து ஒளி செய்யறது முஸ்தஹப். அப்படி செய்யல குற்றமா? குற்றம் இல்லை. ஹராம் இல்லை, மக்ரூஹ் இல்லை, குற்றம் கிடையாது. இப்படி நபியும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மையமாக வச்சுதான், அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வச்சுதான் இமாம்கள் தனக்கு தோதாக சிந்தித்து மார்க்க சட்டத்தை நமக்கு வகுத்தந்தர். எல்லாரும் குர்ஆன் ஆய்வு செய்ய முடியாது, எல்லாரும் ஹதீஸ்களை புரட்ட முடியாதுங்கிறதுக்காக ஒதுக்கு பரல 4, ஒழுங்கு சுன்னத்து 13, தொழிலுடைய வெளிப்பொருள் 6, உள்பொருள் 6 அவங்க இலவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் புரியும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்னா இதை முக்கியமான இங்க வழங்கக்கூடிய விஷயம், ஒரு செயலில அது தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், உம்ரா இருக்கட்டும், எது எல்லாம் ஃபர்ல் என்று உங்களுக்கு சொல்லி தரப்பட்டதோ, ராவர்ஸ்காரங்க உங்களுக்கு எதுவெல்லாம் ஃபர்ல் அப்படின்னு சொல்லி தரப்பட்டதோ அந்த ஃபர்லில் இருந்து ஒன்று விடுபட்டால்
அது கூடாது. தொழுகையுடைய பரவல் இருந்து ஏதாவது ஒன்று விடுபட்டால் தொழுக கூடாது. நோம்புடைய பரவல் இருந்து ஏதாவது விடுபட்டால் நோம்பு கூடாது. ஹஜ்ஜுடைய பரவல் இருந்து ஏதாவது விடுபட்டால் ஹஜ்ஜு கூடாது. பரவல் விடுபட்டால் அந்த பொருளே கூடாது. சுண்ணத்து விடுபட்டால் கூடிடும். தொழுக கூடிடும். தொழுகையை முறிக்காது. அந்த பொருள் இல்லாமல் பாத்திராக்கி அழிச்சிடாது. நன்மையை குறைக்கும். சுண்ணத்தை விட்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை கிடைக்கும். நாம் பல தடவை சொல்லத்தான் செய்யறோம். சில சுண்ணத்துகள் சுண்ணத்தையே முஅக்கதா. அதுல தாடி ரொம்ப முக்கியமான ஒரு சுண்ணத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தாடி நான் திரும்பவும் கேட்கிறேன், பேசணும் பயான் நிறுத்திக்கிறேன். 2 நிமிஷம் நிப்பாட்டிக்கிட்டு பெருசா பேசுவோம். தாடிக்கு ரசூலுல்லாஹி பண்ணல, அதனால சொன்னது. எந்த அளவுக்கு ஆயிஷா அம்மாவுக்கு ஷரியத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க 2133 ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க விதவியாக போகும்போது வயசு எத்தனை தெரியுமா? எத்தனை வயசு இருக்கும்? ஆயிஷா அம்மா விதவியாக போகும்போது அவங்க வயசு எத்தனைங்க? 18 வயசுல ஆயிஷா அம்மா விதவியானாங்க. நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, அது வேற விஷயம். அதுக்கு பின்னால் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெட்ரூம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் ஆயிஷா அம்மா தான் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றேன், 11 வயசுல கல்யாணம் பண்றது. அவ்வளவு மெமரி பவர், அவ்வளவு புத்திசாலித்தனம், அவ்வளவு சட்டங்கள் அவங்க தான் சொல்லி கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு ஜாடமனையை சொல்றேன். உமர்ல ஒரு சட்டம், இது இப்படி செஞ்சாலும் குடிப்பு கடமையா இல்லையா அப்படின்னு ஒரு சட்டம் தேவைப்படுது. யார் வந்து கேட்கறது? இது செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட விஷயம். யார் அனுப்பி கேட்கறது? அங்க 82-83 வயசு உள்ள அபு மூசா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்ககிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ ஆயிஷா மாட்ட போய் கேட்டு வரீங்களா? இந்த சட்டத்தை ஆயிஷா மாட்ட போய் நீ கேட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அவன் நம்ம கிழவன் தானே, சின்ன பிள்ளை தானே, சரி நான் போறேன், போய் கேட்டு வரேன். தைரியமா எழுச்சி போயிட்டாரு. இங்கே இருக்கு, நான் மசாலா கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு. மஸ்ஜித் நபவிக்கு ஆயிஷா அம்மா வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? பக்கம் தானே. நம்ம கல்யாணத்துல பொண்ணு வீட்டுல கையெழுத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் இல்லையா? சரி சொல்லி சஹாபாக்கள் வெயிட் பண்றாங்க. அமீருல் முஃமினீன் உமர் இல்லாதன்னு காலம் உள்ள போயிட்டாரு. உள்ள போனா கேட்க நாக்கு வர மாட்டேங்குது. சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கேட்க வாய் வர மாட்டேங்குது. அப்போ ஆயிஷா அம்மா அபு மூசா அஷ்ஷரி பார்த்துட்டாங்க. பார்த்து எப்படி அந்த ஹதீஸ்ல எப்படி எழுதுறாங்க, சில நேரத்தில் சில ஹதீஸ்கள் மூளை படிக்கும் போது ஒரு ஆடி போயிடுவோம். அவங்க சொல்றாங்க, யா அபு மூசா அஷ்ஷரி அந்த புனைய ஃபஸ்ல் மாஷியத்த. ஹதீஸ்வரி வாசகர் சொல்றாங்க, அபு மூசா அஷ்ஷரியே நீ என்னுடைய மகன். அவங்க சொல்றாங்க 82-83 வயசு ஆளை பார்த்து சொல்றாங்க, நீ அந்த இவனி நீ என்னுடைய மகன். வைதாஷியத்த ஃபஸ்ல் மாஷியத்த, நீ என்ன நினைச்சு வந்தே அதை நீ கேளு அப்படின்னாங்க. தேங்கி இல்லம்மா, அமீருல் முஃமினீனுடைய சபையில் இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இப்படி பண்ணா குளிப்பு கடமை இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா அதுக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்புனாங்க. இப்படித்தான் ஹதீஸ்களை உருவாக்கி சட்டங்கள் இந்த சமுதாயத்துக்கு இது மக்ரூஹா, இது செய்யாத, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டது. இதுகள் இஜ்மா அடிப்படையில தராவிய தொழுகை மட்டும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, ஃபவசில உஜூஹக முகத்தை கழுவி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். முகத்தை தூங்கி எழுதி தண்ணி கழுவுனா போதுமா போதாதா? சும்மா மூஞ்சில் தண்ணி அடிச்சு வந்தா போதுங்களா? முகத்தை கழியாச்சு. இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சு அந்த மாணவனை கூப்பிட்டு நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டு, என்னடா அப்படியே இருந்துச்சு போய் மோத கழிட்டு வாடா அப்படின்னா இப்படி தடவி வந்தா மோத கழுவிட்டான். ஆனா இதுல இருந்து இதுவரை வலது சோழில இருந்து இடது சோழி வரைக்கும் யார் சொல்றது? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இஜ்மாவுடைய அடிப்படையில் தான் சொல்றாங்க. முகத்தை கழுவுனா முழுவதுமாக கழுகு. இங்க வலது சோனையிலிருந்து இடது சோனை வரையும், நெற்றியிலிருந்து தாடை வரையும் ஃபுல்லா கழுகு. இப்படி இஜ்மாவுடைய அடிப்படையில மார்க்க சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அது மாதிரி தான் கியாஸ், ஒழுங்கு பிடிக்குதல். ஒழுங்கு பிடிக்குதல்டா குர்ஆன்ல ஒரு நிறைய ஃபண்டு. இப்ப இல்லை, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு சக்காத் இருக்கா இல்லையா? கிட்னி தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரத்த தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? முட்டை அடுத்தவங்க உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா? இதெல்லாம் இப்போ மெடிக்கல் லெவலில் ஓடிட்டு இருக்கு இல்லையா? இது ஹலாலா ஹராமா? அந்த காசு ஜாயிஸ் இல்லையா அப்படிங்கிறது குர்ஆனை பிறகுனா அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குமா? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? இல்லை. ஹதீஸ் இருக்கா? இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சொன்ன விஷயம் தான், ஆனால் அதை பற்றி பேசும்போது சொல்லித்தான் ஆகணும். இப்போ உதாரணமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. எங்க அம்மாவுடைய அம்மா சொல்லுவாங்க, ஊசி போட்டா நோவு முறிஞ்சிடும். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஊசி போட்டா நோவு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க.
இப்போ உலமாக்கள் சொல்றாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க, ஊசி போட்டால் நோவு முடியாது. இப்போ சொல்றாங்க. இது குரான்ல இருக்கா? இல்லை. ஹதீஸ்ல இருக்கா? இல்லை. சஹாபாக்கள் ஒன்றிணைந்து இதை பத்தி பேசி இஜ்மாவுடைய அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாங்களா? இல்லை. அப்ப எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ ஹதீஸை புரட்டுறாங்க. அதுல ஒரு சம்பவம் வருது. ஒரு நாள் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தாரு. அவர் கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தேள் கொட்டி இருக்கு, அவன சாயுமோ, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு முறிச்சிடவா கண்டினியூ பண்ணவா? நோன்பு முறிச்சிடவா கண்டினியூ பண்ணிடவா? நான் நோன்பு வச்சிருக்கேன், தேள் கொட்டி சலாஜனை கண்டினியூ பண்ணும், நோன்பு முடியாது அப்படின்னாங்க. அப்ப இதுல தேளுடைய விஷம் தோல் வழியா உள்ள போச்சு, நோன்பு முடியாதுண்டா இன்ஜெக்ஷன் போட்டால் நோன்பு முடியாது. ஒன்றை மையமாக வைத்து ஒன்றை சிந்தித்து எடுப்பதற்கு பேர் தான் கியாஸ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுதான் யாருமே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஜும்மா தொழுது உட்கார்ந்துருப்பேன், நேரடியாக என்கிட்ட கேட்டுக்குங்க. நீங்களா வெளியே போய் ஒரு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இது சப்ஜெக்ட் ஆழமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த கனவு என்னென்னு கேட்க விரும்புகிறவங்களோட சொல்லுங்கள். அது ஓப்பனாக பேச முடியாதுன்னா நம்மளோட பேசி முடிச்சிருக்கேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுவதுமாக ஃபாலோ செய்யும் மக்களாகவும் இந்த மஜ்லிஸ்களை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்கக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.